ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்எஸ்டி ஃபேமிலி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக தமிழில் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்றது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலாக நம்ம ப்ராடக்ட் வந்து ஏபிசி மார்ட்டு சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க நிறைய பேருக்கு உள்ள கனவு என்னென்னா, தனக்குன்னு நம்ம ஒரு முதலாளியாக ஆகணும், ஒரு ஓனராக இருக்கணுன்றது எல்லாருக்குமே உள்ள ஒரு ஆசை, கனவுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு அது வெளியே கொண்டு வர முடியாமல் நிறையா பெண்கள் இருப்பாங்க. நான் எனக்குமே பார்த்திங்கன்னா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். குழந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுமாரி பாப்பா பிறந்ததுக்கப்புறமும் போக முடியல. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப நாள் இருந்த ஆசை என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளே ஒரு ப்ராடக்ட் செய்யணும். இப்போ நான் பாப்பா வீட்டிலேருந்தே பார்த்துக்கிட்டதுனால ஹோம்மேட் செராக்கு அதெல்லாமே தான் கூட நான் செஞ்சுலாம் சேல் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கான பிராண்டு ஸ்டிக்கர் நான் ரெடி பண்ணலை. கொஞ்சம் காசு இதிலே ரொட்டேஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அதுக்கு பிராண்ட் ஸ்டிக்கர்லாம் ரெடி பண்ணி நம்ம சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏபிசி. ஏன்னா என்கிட்ட அதிகமாக சேல் ஆகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி மால்ட் மட்டும்தான். ஸோ அதுக்கு மட்டும்தான் நான் ஸ்டிக்கர் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் மீஷோலேயும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? மீஷோவில் சேல் பண்ணுறேன். சேல் பண்ணுறது பார்த்திங்கன்னா, மினிமம் இந்த இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஆர்டர் வரதை போஸ்ட் பண்ணி போடுறது, அந்த மாதிரியும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது, யூடியூப்பில் வீடியோஸ் போடுவேன். அந்த மாதிரி தான் தவிர்த்து மற்றபடி ரொம்ப பெரிய லெவலுக்குலாம் என்னோடய சேல் நான் கொண்டு போகல. இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசை. பட் கொண்டு கொஞ்சம் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்க என்ன ஒரு ஆசை அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்ட்டை எல்லாருக்கும் கொண்டு போகணும், எல்லாருக்குமே தெரிய வைக்கணுன்றதுக்காக நான் ரீசெண்டாக ப்ரொமோஷன் வீடியோவுக்காக கொஞ்சம் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். அவங்கக்கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணி பேசியிருந்தேன். பேசியிருந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா 1 lakh சார்ஜ் பண்ணுறோம் அப்படி சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம இயர்லி டர்ன் ஓவரே நமக்கு அவ்வளோ வராது. பட் அவங்க 1 lakh வாங்குறது அவங்க தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க பெரிய பெரிய பிராண்டு நல்ல பெரிய ப்ராடக்ட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணும்போது அவ்வளோ பெரிய அமௌண்ட் வாங்குறது ஒரு பெரிய இதுவாக தெரியாது. ஏன்னா நம்ம வீட்டிலேருந்தே செய்கிறோம். நம்மளோட நிஜமாவே நான் சொல்கிறேன், என்னோடய டர்ன் ஓவர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் இருக்கவே இருக்காது. 1 lakhன்றது பெரிய அமௌண்ட்டு தான். வீட்டிலேருந்து சேல் பண்ணுற சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுற உமன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்றது. அவங்களுக்கெல்லாமே தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ப்ரொமோஷனுக்கு நான் கேட்டப்போ நல்லா ஃபேமஸான யூடியூபர்ஸ் தான் அவங்க. அவங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க சில பேருக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாதவங்களே அவங்க கிடையாது. ஏன்னா நல்லா என்டர்டெயின் பண்ணுறவங்க தான். அவங்க 1 lakh சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், இல்லை சார், நான் ஆக்சுவலாக அவங்க பேசலை, அவங்க டீம்லேருந்து தான் என்னை காண்டாக்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. நான் மெயில் பண்ணியிருந்தேன். மெயில் பண்ணப்போ அவங்க டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணி பேசினப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி 1 lakh சார்ஜ் பண்ணுவோம் மேம் சொல்லிவிட்டு ரொம்பவே கைண்டாக தான் பேசியிருந்தாங்க. நானும் சொன்னேன், இல்லை சார், என்னோடய பிஸ்னஸ் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் கிடையாது. சின்ன வீட்டிலேருந்தே தான் நான் ரெடி பண்ணி சேல் பண்ணுறேன். எனக்கு ஒரு கம்பெனி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஹோம்மேடாகவே தான் எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொஞ்சம் மன வருத்தம் கொஞ்சம் கம்மி பண்ணி அப்படி பண்ணுறேன்னு எதுவும் சொல்லலை. பட் அவங்க சொன்னது என்னென்னா, இல்லை மேம், நாங்கள் எல்லாருக்குமே அதுதான் வாங்குகிறோம். பட் இப்போ உங்களுக்கு நாங்கள் கம்மியாக வாங்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு நாங்கள் கம்மியாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டு, சாரி மேம், நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் நல்லா மூவ் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ரொம்ப கைண்டாகவே பேசினாங்க. பட் என்ன ஒரு வருத்தம்னா, கொஞ்சம் அவங்க என்னென்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, விசாரிச்சிருக்கலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை எப்படி நம்மளோட பிஸ்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்டு குறைச்சிக்கிற மாதிரி அவங்க கொண்டு வரலாம். அதுதான் நான் சொல்கிறேன். பட் மற்றபடி அவங்கள நான் தப்பாக எதுவும் பேச விரும்பலை. கொஞ்சம் இப்போது எல்லாருமே ஹையர் கிளாஸ் கிடையாது, இல்லை, எல்லாமே நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் தான். மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு 1 lakh ரெடி பண்ணுறதுன்றதே எவ்வளோ பெரிய விஷயன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்காக கொஞ்சம் அமௌண்ட் கம்மி பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி தர சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா, சரி இவங்க அதிகமாக சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு கப்புளுக்கு கப்புள்ஸ் வீடியோ போடுறவங்க அவங்களுக்கும் நான் காண்டாக்ட் பண்ணி பேசியிருந்தேன். பட் அவங்க உங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள், அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அமௌண்ட் டிசைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி என்னோடய ப்ரொஃபைல் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஷேர் பண்ணப்போ அவங்க பார்த்துட்டு சொன்னது என்னென்னா, நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க,
நாங்கள் ஆக்சுவலாக வந்து 25K நாங்கள் வந்து வாங்குவோம். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுனால 10,000 10,000 சம்திங் அது மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு அதை விட கம்மியாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய ஒய்ஃப் சேனலில் கூட நாங்கள் பண்ணித்தரோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்க நம்மள மாதிரி இருக்காங்கன்றனால அவங்களுக்கு தெரியுது. ஸோ ப்ரொமோஷனுக்குலாம் இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்கன்றது எனக்கு நான் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறாங்க, ஒரு ப்ரொமோஷனுக்கு 1 லேக் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போதே அவ்வளோ ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரீசெண்டாக வந்து நயன்தாரா மேமோட டாடா ஸ்கைக்கு சம்திங் நினைக்கிறேன் டிஷ்ஷு அந்த ஆடுக்கு வந்துட்டு 4 crore சம்திங் என்னமோ வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு 30 செகண்ட்ஸ் ஆடு 55 செகண்ட்ஸ் ஆடுக்கும் வந்து இவங்க இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன். நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நார்மலாக யூடியூபர்ஸாக வந்து லேக் கணக்கில் வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோவுக்கு வாங்குறாங்க அப்படின்போது அவங்க பெரிய ஸ்டார்ஸு சினி ஃபீல்டில் இருக்காங்க. அப்போ அவங்களாம் வந்து அது வாங்குறது அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாதுல்ல அப்படின்னு நினச்சிட்டேன் நான். ஏன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கே 1 லேக் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்போது நம்ம இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். பட் ப்ரொமோஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் என்ன ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் அமௌண்ட் வாங்குறது தப்பு கிடையாது. பட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வீடியோவில் பிராண்டை பொறுத்து நீங்கள் அமௌண்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இப்போ சில பேர் வந்து வீட்டிலேருந்தே சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க ப்ராடக்ட்டை வெளியே கொண்டு போகணுன்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி தான் நான் சொல்ல வரேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.